23 வயதான மிஷேல் என்கின்ற பெண் டாக்டரை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஜிம்மில் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிக்கிட்டும் இருந்திருக்காங்க. அவங்க ஸ்டடீஸ்க்கான செலவை அவங்களே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. மிஷேல் எப்பவும் ஒரு பர்ஃபெக்டான டைம் டேபிளை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. காலையில் நான் ஸ்டடீஸ், ஈவினிங் நான் ஜிம்னு ஒரு பர்ஃபெக்ட் டைம் டேபிளை ஃபாலோ பண்ணியிருக்காங்க மிஷேல். திடீர்னு ஒரு நாள் அவங்க கிளாஸுக்கும் வராமல் போக, ஜிம்முக்கும் வராமல் போகவே மிஷேலோட ஃபியான்ஸே அவங்களுக்கு கால் பண்ணி ரீச் பண்ணியிருக்காங்க. அவங்க எடுக்காமல் போகவே அவங்க வீட்டை போய் பார்த்தப்ப வீட்டுக்குள்ளே டிவி ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. வீட்டுக்குள்ளே லைட்ஸ், ஃபேன் எல்லாமே எரிஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு. ஆனால் கதவை தட்டி யாருமே வெளியில் வந்து திறக்கவே இல்லை. வீட்டில் இருந்த டாக் ரொம்ப குலைச்சிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டும் இருந்திருக்கு. ஜன்னல் வழியாக எட்டி பார்த்த அந்த ஃபியான்ஸே பார்த்தது என்னென்னா, பெட்டில் மிஷேலோட கால் நீட்டிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. உடனடியாக 911க்கும் கால் பண்ணுறாரு. இந்த கேஸில் கொலைகாரனை கண்டுபிடிக்க போலீஸ் ரொம்பவும் சிரமப்பட்டாங்க. ஏன்னா ஒரு க்ளூவுமே போலீஸ்க்கு கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. ஒரு கார்பேஜ் பேக்கில் இருந்த க்ளூ வச்சு தான் இந்த கேஸை போலீஸ் சால்வ் பண்ணாங்க. மிஷேல் பெட்டில் தலை குப்புற விழுந்து கிடந்துருக்காங்க. போலீஸ் ஃபஸ்ட்டு அவங்களோட பாடியை பார்த்தோன்னே இது தற்கொலையா இல்லை கொலையான்னு தான் கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சுருக்காங்க. உடம்பில் எந்த விதமான காயமோ இல்லை கீறலோ இல்லை நகைக்கண்களோ இல்லை. அதே மாதிரி வீடும் உள்பக்கம் பூட்டி இருந்திருக்கு. வீட்டில் இருந்து எந்த பொருளும் திருடு போகலை. எந்த ஜுவல்லரி, அங்கேருந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எதுவுமே திருடு போகலை. வீடு முழுக்க சோதனை போட்டும் ஒரு ஃபாரின் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கூட போலீஸ்க்கு கிடைக்கல. அதனால் இது மர்டராக இருக்காதுன்னு போலீஸ் நம்புகிறாங்க. ஆனால் மிஷேலுக்கு சூசைட் பண்ணுறதுக்கு எந்த தேவையும் இல்லைன்னு அவரோட ஃபியான்ஸே சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, சூசைட் பண்ணியிருந்தால் பக்கத்தில் ஏதாவது எம்டி பாட்டில்ஸோ மாத்திரைகளோ இல்லை தண்ணி குடித்த டம்ளரோ இருந்திருக்கும். அந்த மாதிரி மிஷேலோட பாடிக்கு பக்கத்தில் எதுவுமே போலீஸ்க்கு கிடைக்கல. மிஷேலோட பாடியும் ஒரு வித்தியாசமான பொசிஷனில் இருந்திருக்கு. பெட்டு மேலே குப்புற கவுந்தப்பட்டு கிடந்திருக்காங்க மிஷேல். பொதுவாக அட்டாப்சியில் ஒருத்தரோட இறப்புக்கான காரணத்தை மெடிக்கல் எக்ஸாமினர்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் மிஷேலோட அட்டாப்சியில் அப்படி எந்த காரணமும் போலீஸுக்கு தெரியல. இவ்வளோ ஹெல்த்தியாக இருந்த ஒரு 23 வயது இளம் பெண் எப்படி இறந்து போனாங்கன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க மெடிக்கல் எக்ஸாமினர்ஸ். மிஷேல் இறந்து 24 மணி நேரம் இருக்கும்னு அட்டாப்சியில் தெரிய வருது. அதனால் 24 மணி நேரங்கள் முன்னாடி மிஷேல் யார் கூடலாம் இருந்தாங்களோ அவங்களோட எல்லா ஆலிபைஸையும் செக் பண்ணுறாங்க போலீஸ். மிஷேலோட ஃபியான்சேக்கும் பர்ஃபெக்டான ஆலிபை இருந்ததுனால அவரை சஸ்பெக்ட் லிஸ்ட்லேருந்து எடுக்கிறாங்க. இப்போ அந்த பாடியை க்ளோஸாக எக்ஸாமின் பண்ண மெடிக்கல் எக்ஸாமினருக்கு அவங்களோட வலது கையில் ஒரு இன்ஜெக்ஷன் மார்க் இருக்கிறத பார்க்குறாங்க. அதனால் மிஷேல் ஏதாவது ட்ரக் ஓவர்டோஸ் எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு யோசித்து மிஷேலோட டாக்டர்ஸையும் கன்சல்ட் பண்ணுறாங்க போலீஸ். அவங்க டாக்டர்ஸ் தெரிவிக்கிறது என்னென்னா, மிஷேல் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்ததாகவும் ரீசெண்டாக எந்த பிளட் கேம்ப்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னும் எந்த விதமான இன்ஜெக்ஷனும் இவங்களும் ப்ரிஸ்கிரைப் பண்ணலைன்னும் சொல்கிறாங்க. அந்த ஊசியோட தடம் வழக்கத்துக்கு மாறாக நார்மலாக இருக்கிற இன்ஜெக்ஷன் நீடலை விட கம்மியான சைஸில் இருந்திருக்கு. இதனால் மெடிக்கல் எக்ஸாமினர்ஸ் போலீஸ்க்கு சொல்கிறது என்னென்னா, ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷனோ இல்லை நீடலோ மிஷேலோட வீட்டில் கிடைக்குதான்னு பார்க்க சொல்கிறாங்க. அந்த சஜஷன் படி போலீஸும் மிஷேலோட வீட்டை திரும்பவும் ஒரு தடவை சோதனைக்கு உட்படுத்துகிறாங்க. வீட்டை சோதனை போட்ட போலீஸுக்கு வீட்டை சுற்றி இருக்கிற கார்பேஜ் ட்ராஷில் கிடைக்க வருது மிஷேலோட வீட்டில் இருந்து தூக்கி போடப்பட்ட சில பொருட்கள். அதில் ப்ரோபோஃபால்ன்ற ஒரு பாட்டிலும் பீடியாட்ரிக் சிரஞ்சான பட்டர்ஃப்ளை சிரஞ்சும் போலீஸுக்கு கிடைக்கிது.
இதுதான் இந்த கேஸில் ஒரு பெரிய பெக்து. போலீஸ் அதை ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எதுவும் இருக்கான்னு அனலைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதில் எந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் கிடைக்கல. ப்ரோபோஃபால் எதுக்காக யூஸ் பண்ணப்படுதுன்னு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அது ஒரு அனஸ்தீஷியன் ட்ரக்குன்னும் பொதுவாக ஆப்ரேஷன் தியேட்டர்ஸில் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கப்படுற ட்ரக்குன்னும் அளவுக்கு அதிகமாக கொடுத்தா அவங்க கோமாக்கு போய் இறந்தும் போவாங்கன்னும் போலீஸுக்கு தெரிய வருது. அதனால் இப்போ மிஷேலோட பாடியை அட்டாப்சி பண்ண மெடிக்கல் எக்ஸாமினர் கிட்ட டாக்ஸிகாலஜி ரிப்போர்ட்டில் ப்ரோபோஃபாலோட அளவு இருக்கான்னு திரும்பவும் டெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க போலீஸ். பொதுவாக டாக்ஸிகாலஜி ரிப்போர்ட்டில் வெளிப்படையாக ப்ரோபோஃபாலோட அளவு தெரிய வராது. ப்ரோபோஃபாலை எக்ஸாமின் பண்ணணுன்னா ஸ்பெசிஃபிக்காக சில டெஸ்ட்டுகள் பண்ணணும். அந்த டெஸ்ட்டுகளை பண்ண மெடிக்கல் எக்ஸாமினர் சொல்கிறது என்னென்னா, மிஷேலோட உடம்புல அளவுக்கு அதிகமான ப்ரோபோஃபால் கண்டென்ட் இருக்குன்னும் அதுதான் அவங்களோட இறப்புக்கு காரணம்னு சொல்கிறாங்க. இப்போ போலீஸ்க்கு புரியறது என்னென்னா, யாரோ அவங்க கையில் அழகாக பட்டர்ஃப்ளை சிரஞ்சை வச்சு ப்ரோபோஃபாலை அதிக அளவு இன்ஜெக்ட் பண்ணி அதுவே அவங்களோட மரணத்துக்கு காரணமாக இருந்திருக்கு. அந்த இன்ஜெக்ஷன் வூண்டு கொஞ்சம் கூட வெளியில் தெரியாததுனால மெடிக்கல் எக்ஸாமினர் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, கண்டிப்பாக இது ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டோ இல்லை டாக்டரோ இல்லை ஒரு அனஸ்தீஷியனோ தான் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னும் அது மிஷேலுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சஜஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, ஒருவேளை ப்ரோபோஃபாலை மிஷேலாவே இன்ஜெக்ட் பண்ணியிருக்கலாமோன்னு. ஆனால் ப்ரோபோஃபால் இன்ஜெக்ஷனும் அந்த வயலும் போலீஸுக்கு வீட்டுக்கு உள்ளே கிடைக்கல, வீட்டுக்கு வெளியில் கார்பேஜ் கேன் கிட்ட கிடச்சிருக்கு. ப்ரோபோஃபாலை பொதுவாக இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களால 5 செகண்டுக்கு மேலே சுயநினைவோடு இருக்க முடியாதுங்கிறது மெடிக்கல் எக்ஸாமினர்ஸோட சஜஷன். அதனால் கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் மிஷேலுக்கு இந்த வயலை இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் போலீஸ் நம்புகிறாங்க. பொதுவாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை மெடிக்கல் ஃபீல்டை சேர்ந்தவங்கள்லாம் இன்ஜெக்ஷனோட நீடில் ஓப்பன் பண்ணும்போது அந்த கேப்பை வாயில் பிடிச்சி இழுக்கிறத இன்வெஸ்டிகேட்டர்ஸ் சில கேஸில் நோட் பண்ணியிருக்காங்க. அதன்படி அந்த நீடலோட கேப்பில் டிஎன்ஏ இருக்கான்னு டெஸ்ட் பண்ணப்போ அதில் ஒரு மேல் டிஎன்ஏ போலீஸுக்கு கிடைக்கிது. அதே மாதிரி அந்த நீடலில் மிஷேலோட டிஎன்ஏவும் போலீஸுக்கு கிடைக்கிது. இப்போ இந்த கேஸை ஒரு ஹோமிசைட்னு ரூல் பண்ணுறாங்க போலீஸ். இந்த ப்ரோபோஃபால் அப்படிங்கிற திரவம் பொதுவாக அனஸ்தீஷியாவாக யூஸ் பண்ணப்படுற ஒரு திரவம். வேறு சில வகையான ட்ரீட்மெண்ட்ஸுக்கும் இந்த ப்ரோபோஃபாலை யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் மைக்ரேன் தலைவலி இருக்கிறவங்க கம்மி அமௌண்ட் ஆஃப் ப்ரோபோஃபாலை டேப்லெட் மூலமாக எடுத்துக்கிறது வழக்கம்னு டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் இன்ஜெக்ஷன் மூலமாக எடுத்தால் அது சைடு எஃபெக்ட்ஸை கொடுக்கணும்னு தெரிவிக்கிறாங்க. ஒருவேளை மிஷேலுக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு ஃப்ரெண்டு மூலமாக இதை இன்ஜெக்ஷனை அவங்க ட்ரை பண்ணியிருக்கலாமோன்னு போலீஸ்க்கு இப்போ தோண ஆரம்பிக்குது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரித்தப்போ மிஷேலுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மெடிக்கல் ஃப்ரெண்ட் ஆலிவர் என்பவர் என்று போலீஸுக்கு தெரிய வருது. ஆலிவரை பற்றி மிஷேலோட ஃப்ரெண்ட்கிட்டையும் அவங்க அம்மாக்கிட்டையும் விசாரித்தப்ப அவர் ஒரு வியர்டான பர்சனாலிட்டின்னு மிஷேலுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு தெரிய வருது. மிஷேலோட ஃபோன் ரெக்கார்ட்ஸும் என்ன சொல்லுதுன்னா, ஆலிவர் ஒரு நாளைக்கு 46 முறை கூட மிஷேல் கூட பேச ட்ரை பண்ணி அவங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது. ஆனால் என்னைக்கு மிஷேல் இறந்து போனாங்களோ அன்னியிலேருந்து ஆலிவர் மிஷேலுக்கு கால் பண்ணவே இல்லை. இது எப்படி சாத்தியமாகும்? ஏன்னா மிஷேல் இறந்து 24 மணி நேரம் கழித்து தான் போலீஸ் அவங்களோட பாடியை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆலிவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு 24 மணி நேரங்களுக்கு முன்னாடி மிஷேல் இறந்துட்டாங்கன்னு. அதனால தான் அந்த ஃபோன் கால்ஸை அவர் அப்ரப்டாக ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஆலிவர் தான் அந்த கொலைகாரனாக இருக்குமான்னு போலீஸ் ஸ்ட்ராங்காக சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. மிஷேலோட கார்பேஜ் பின்னில் கிடைச்ச அந்த ப்ரோபோஃபால் வயலை ஆலிவருக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா, ட்ரேஸ் பண்ண முடியுமான்னு கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க போலீஸ். ஆலிவர் அங்கே இருந்த மெடிக்கல் காலேஜில் ஒரு நர்ஸாக வேலை செஞ்சுக்கிட்டு வந்திருக்காரு. ப்ரோபோஃபால் வயல் மேலே இருக்கிற பேட்ச் நம்பரை ஆலிவரோட எப்படி அது மேட்ச் பண்ண முடியுமான்னு போலீஸ் ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது, ஆலிவர் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு. அங்கே இருக்கிற ஆட்டோமேட்டிக் மிஷினில் தங்களோட எம்ப்ளாயி ஐடியை என்டர் பண்ணாதான் அந்த ப்ரோபோஃபாலோ இல்லை மற்ற மெடிசன்ஸோ வெளில டிஸ்பென்ஸ் பண்ணணும். அந்த ஆட்டோமேட்டிக் மிஷினில்
ஆலிவர் தன்னோட எம்ப்ளாயி ஐடியை போட்டு 2 வயல்ஸ் ஆஃப் ப்ரோபோஃபாலை மிச்சல் இறந்த அன்னைக்கு எடுத்திருக்காருன்னும் போலீஸ்க்கு தெரிய வருது. இதெல்லாம் வச்சு ஆலிவரை அரெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கும்போது அப்போ தான் போலீஸ்க்கு தெரிய வருது அவர் யூஎஸ்லேயே இல்லை, அயர்லாண்டுக்கு நர்சிங் ப்ராக்டிஸ்க்கு போயிட்டாரு அப்படின்னு. ரொம்ப அழகாக இந்த கொலையை பண்ணிவிட்டு அடுத்த 2 நாள்லேயே அயர்லாந்து போயிருக்காரு ஆலிவர். அயர்லாண்டில் அவ்வளோ ஈஸியாக அரெஸ்ட் பண்ண முடியாது என்பதை தெரிஞ்ச போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அயர்லாண்டில் இருக்கிற எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்க்கும் பப்ளிஷ் பண்ணுறாங்க ஆலிவரை பற்றி. அதனால் வேறு வழி இல்லாமல் அயர்லாண்ட்லேருந்து கிளம்பி சவுத் ஆஃப்ரிக்கா போகிறாரு ஆலிவர். சவுத் ஆஃப்ரிக்கன் போலீஸ் யூஎஸ் போலீஸ்க்கு நல்ல கோஆப்ரேஷன் கொடுத்ததுனால சவுத் ஆஃப்ரிக்காவில் ஆலிவரை ஒரே நாளில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அங்கேருந்து யூஎஸ்க்கு கொண்டுட்டும் வராங்க. போலீஸ் கஸ்டடியில் இப்போ ஆலிவரோட டிஎன்ஏ சாம்பிளை எடுக்கிறாங்க போலீஸ். அது அந்த இன்ஜெக்ஷனோட கேப்பில் இருந்த டிஎன்ஏவோட எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. இப்போ போலீஸ்க்கு தெரிய வேண்டியதெல்லாம் இந்த கொலைக்கான மோட்டிவ் மட்டும்தான். கோர்ட்டில் ஆலிவர் சொல்கிறது என்னென்னா, தன்னை பற்றி ரொம்ப கீழ்த்தரமாக மிஷல் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்ததை கேட்டதாகவும், இதை தாங்க முடியாமல் அவங்கள கொலை பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்ததாகவும், ஒரு தடவை மைக்ரேன் இருக்கும்போது மிஷல் ஆலிவர் கிட்ட ஹெல்ப் கேட்டதாகவும், அப்போ அதுதான் சாக்குன்னு ஆலிவர் மிஷல் வீட்டுக்கு போய் இந்த பட்டர்ஃப்ளை நீடில் வச்சு அதிக அளவு ப்ரோபோஃபாலை இன்ஜெக்ட் பண்ணி அவங்கள இன்ஸ்டண்ட்டாக கொலை செஞ்சதாகவும் சொல்கிறாரு. ஆலிவரை மிஷல் எவ்வளோ நம்பியிருந்தா அவர் தனக்கு ட்ரக்ஸ் கொடுக்கறதுக்கும் அவர் தனக்கு தலைவலிக்கு தான் மருந்து கொடுக்குறாருன்னு மிஷல் நம்பி கையை கொடுத்துருப்பாங்க. கேஸில் ரொம்ப சிறிதளவான எவிடன்ஸ் கூட ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. அது ஒரு நீடில் சைஸ் எவிடன்ஸ்.